அப்படின்னு சொல்லிட்டு தான் உன் வீட்டு பிள்ளையா அவ வீட்டுக்கு கேட்கா. நீ எதுவும் வேற தப்பா நினச்சிக்கிடாத. அதை தான் தயங்கி என்னன்னு கேட்கான்னு வீட்டுக்காரன்ட்ட சொல்லி பார்த்தா அவன் நான் இப்போ கேட்க மாட்டேன்னுட்டாரு, உங்ககிட்ட கேட்க ஒரு மாதிரி இருக்குன்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ, அவள் தான் விருப்பமாக இருக்கான்னு நமக்கு தெரியுமே. அது அவையெல்லாம் படித்து முடித்து காலப்போக்கில் எப்படி மாறுதோ அப்போ பரவ பார்த்துக்கலாம். ஆனால் எனக்கு இருக்க பயம் என்னென்னா இன்னும் அவள் பெரிய மனுச்சு அவளை. அதான் எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. எல்லாரும் 4 பேர் 4 விதமாக இப்போயே பேச ஆரம்பிச்சிட்டாவ. என்ன சொல்கிற சாருமதி, உன் பொண்ணு இன்னும் பெரிய மனுச்சு ஆகலையா? 12வது படிக்காங்க. ஆமாம் நீ, ஆனால் அவள் இன்னும் பெரிய மனுச்சு ஆகல. அவள் ஒழுங்காக ஒன்றும் சாப்பிட முண்டா பார்த்துக்கிடுங்க. சத்தான பொருள் ஒன்று கொடுத்தாலும் திங்காண்டா. உடம்பு எப்படி மெலிஞ்சிருக்கா பற்றியல ஆள் உனக்காவாமல் இருக்கா. இப்போ உள்ள பிள்ளைகள் எல்லாமே இந்த சிக்கனெல்லாம் சாப்பிட்டு உடனே 5வது 6வது படிக்கும் போதே சடங்காகி போயிருதுவா அவ்வளோ பிள்ளைகளோ. இன்னும் ஓம்புமாவா பெரிய மனுச்சி அவளியாக்கும். அவள் சிக்கனே சாப்பிட முண்டா. இப்போ கூட சிக்கன் பிரியாணி தான் நான் செஞ்சேன். அவள் எங்கன்னா சிக்கன் எடுத்துக்கிட்டாலா பற்றியலா, அந்த சாப்பாடை மட்டும்தான் சாப்பிடுவா. இங்கே பாரு சார், எனக்கு அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. அவள் பெரிய மனுச்சி ஆறும்போது அவள் ஆகட்டும். இப்போ உள்ள காலத்துலலாம் வந்து உடனே ஆகுது பிள்ளைகள். அப்போ உள்ள காலம்லாம் பாரு, வயசு 16 17 18 வயசு வரைக்கும் பெரிய மனுச்சி ஆகிட்டு தான் இருந்தது பிள்ளைகள். அதனால் அதெல்லாம் ஒன்றும் நான் பயப்படலை. நீ உன் பிள்ளையே என் பையனுக்கு கட்டி வைப்பியான்னு மட்டும் நீ சொல்லு. நீ வாக்கு தந்தன்னா எனக்கு என் வீட்டு மருமவா தான், நீ நானும் கொஞ்சம் உறுதியாக இருப்பேன்ல, அதுக்கு தான் கேட்கேன். சாருமதி, சாருமதி. என்னண்ணே? எல்லாம் இங்கே தான் இருக்கீங்களா? உனக்கு ஏதோ பார்சல் வந்துருக்கு பாரு, வெளியே ஒருத்தர் வந்து நிற்கா. என்ன யாருன்னு கொஞ்சம் போய் பாரா. பார்சலா? ஒருவேளை இந்த பிள்ளைகள் என்னமோ ஆர்டர் போட்டுச்சுங்களா என்னன்னு தெரியலையே. இந்த பிள்ளைகள் தான் என்னத்தையாவது ஒன்று ஆர்டர் போட்டுக்கிட்டே கிடக்கும். அங்கே தானே இருக்கும், அந்த பிள்ளைகளோட போக சொல்லியிருக்கலாம்ல. பிள்ளைகள் எல்லாம் இந்த டெக்கரேஷன் பண்ணிக்கிட்டு கிடக்குதுவே. அதான் நான் உங்ககிட்ட வந்து சொல்ல வந்தேன். ஆர்வல காணுமே எங்கன்னு தான் பார்த்தா, நீங்க பின்னாடி இருக்கீ அவ்வளோ வரும். சரிண்ணே, அப்போ நான் போய் பார்க்கேன். நேரங்கிட்ட நேரத்தில் தான் இந்த மனசே வருவார் வந்து காரியத்தை கெடுக்க. என்ன ரமணி புலம்பிக்கிட்டு இருக்கா? என்னாச்சு? ரமணி இப்போதான் அவள் மோனுக்கு அவள் மோளை கட்டி வைப்பியா என்னன்னு வாக்கு கேட்டுக்கிட்டு இருந்தா. சரி சொல்லுன்னு, அதுக்குள்ளே நீங்கள் வந்து அவளை எழுப்பி விட்டுட்டிய. அவள் எந்த பதிலும் சொல்லாமல் போயிட்டா. அவள் பெருசாக வேற பிடி கொடுத்து பேசலை. காலப்போக்கில் எப்படி மாறுமோ மாறணிட்டா வேற. இப்போ என்னத்துக்கு என் முன்னாடி இப்படி அவசரப்பட்டுக்கிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியல. இன்னும் நாளைக்கே அவள் சரின்னு சொன்ன உடனே நாளைக்கே கல்யாணம் பண்ணி நாளான்னைக்கே பிள்ளை பெற்றுற மாதிரி தான் கேட்டுக்கிட்டு இருக்கா. பிள்ளைகள் எல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கு. அதுவும் படிச்சு அதுவும் வேலைக்கு போய் அதுவெல்லாம் கொஞ்சம் ஸ்டெடியான அப்புறமா இதை பத்தி பேசணும்னு இருக்கு. இவன் ஏன் இது இப்பயே கேட்கணும்னு சொல்லியான்னு எனக்கு தெரிய முண்டங்கு. எங்க உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, சும்மா இருங்க. நான் போட்ட கணக்கே வேற. என் கணக்கு கைமீறி பெய்யணுமோன்னு பயமா இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. நீ என்ன கணக்கு பண்ணியான்னு எனக்கு தெரியும். உன் கணக்கெல்லாம் நீ நினைச்சனா அது சரிப்பட்டு வராது. ஒழுங்கா நீ நல்ல மனசோட நினைச்சா எல்லாம் நல்லதே நடக்கும். கடைசி காலத்துல நம்மள பாக்குறதுக்கு ஒரு நல்ல மருமவா வேணும். அதை மட்டும்தான் நீ நினைக்கணுமே தவிர்த்து சொத்து பத்துன்னு நினைச்சேன்னா ஒன்னும் வழங்காது. பாத்துக்க, என் தங்கச்சி மூவா தான் நம்ம வீட்டுக்கு மருமவளா வரணும்னா அது வந்துதான் தீரும். வேற பிள்ளை வரணும்னு இருந்தா அதுதான் வரும். கடவுள் என்ன நினைக்காரோ அதான் நடக்கும். நம்ம நினைக்கிறது தான் நடக்கும்லாம் நினைச்சா முடியுமா? கடவுள் நினைக்கிறது தான் நடக்கும், நம்ம நினைக்கதான் நடக்கும்னு அந்த ஆள் உட்கார்ந்துருந்தா ஒரு காரியம் நடக்குமா? நம்ம தான் இந்த பையலுக்கு இந்த பொண்ணு தான் வேணும்னு போய் கேட்டாதான் பொண்ணு கிடைக்கும். சும்மாவே அவியலே வந்து கட்டி தர மாட்டாவ. கடவுள் வச்சிருக்காரு தான் நடக்கும்ட்டு உட்கார்ந்துருந்தா. நல்ல நேரத்தில் வந்து சகுனி மாதிரி கெடுத்து விட்டுட்டியாரு. இப்போ மறுபடியும் அவளை உட்கார வச்சு அவகிட்ட நான் கேட்கணும். நீங்க போய் உங்க தங்கச்சிட்ட கேளுங்க பேசுங்கன்னா நீங்க அதை பத்தி கேட்க மாட்டேங்கிய. இங்க பாரு, அவ எதுவும் வருத்தப்பட்டுற கூடாது. அதுதான் என் எண்ணம். நான் எதிர்ச்சியா அங்க வெளியே போனேன். ஒருத்தன் பார்சல தூக்கிட்டு வந்தா. சரி இருப்பா, நான் வீட்டாளுல வர சொல்லியேன்னு சொல்லிட்டு என் தங்கச்சி கூப்பிட்டேன். அங்க பிள்ளைகள் எல்லாம் டெக்கரேஷன் பண்ணிக்கிட்டு கிடக்குது. வேணும் என்ன ஏதுன்னு கேட்டு நீர் வாங்கி வைக்க வேண்டியது தானே. இருந்தவளை எழுப்பி விட்டுட்டியாரு. சரி, இப்ப அதுல என்ன கெட்டு போச்சு? இன்னைக்கு இங்க தானே தங்கியிருப்ப. கேளு பொறுமையா. அவ சொல்லியாளா என்ன சொல்லியா எது சொல்லியான்னு பாரு. எது சொன்னாலும் சரி என் தங்கச்சி, நீ மூஞ்சி ஒதுக்கி வச்சுக்கிட்டு இருந்துக்கிடாத. அவ விருப்பம் தான். என்ன ஏன் உங்க தங்கச்சி மோவலை நம்ம பையலுக்கு கட்டி வைக்க மாட்டாவளோ? கூறு கட்டவ மாதிரி மறுபடியும் அதே பேசிக்கிட்டு இருக்கான். அது படிக்க பிள்ளை, கொஞ்சம் யோசிச்சு பாரு. நீ படிக்க பிள்ளைன்னா நாளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாவளோ படிச்சு முடிச்ச அப்புறம்? அதைத்தான் நான் இப்பயே கேட்கேன். அதுக்கு என்ன நாள் கிடக்கு, நீ சும்மா இரு. என்னத்தான் அந்த பிள்ளை என்ன பெரிய மனுச்சு ஆகலன்னு சொல்லியாவ? எனக்கு இப்பதான் தெரியும் விஷயம். ஆமா, உடம்பு வாக்கு இருக்குல்ல, ஒழுங்கா திங்காண்டா பத்துக்கிடுங்க. இருந்தாலும் ரமணிக்கு பெரிய மனசு தான். இன்னும் பெரிய மனுச்சு கூட ஆவாத பிள்ளைய தன் பையனுக்கு கட்டி வைக்கணும்னு அவ இவ்வளவு தூரம் கேட்டுக்கிட்டு இருக்கா. ஏதோ அந்த பிள்ளைக்கு குறைகிற ஏதோ இருக்குமோ? இங்க பாருங்க, அப்படியெல்லாம் இருக்காது. நீங்களும் 4 பேர் மாதிரி நீங்களும் பேசாதீங்க. இல்ல கேட்டேன், ஏதாவது ஆஸ்பத்திரி போய் பார்த்தாவளா பிள்ளைய விட்டு போய் உங்க தங்கச்சி என்னன்னு கேட்கேன். அதான் அவட்ட கேட்கலான்னு பார்த்தேன், அதுக்குள்ளே எந்திரிச்சு போயிட்டா. இல்ல ஆஸ்பத்திரியில எதுவும் போய் பார்க்கல, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. சரி நான் வரேன், நீங்க பேசிட்டு இருங்க. நல்லா காத்தோட்டமா தான் இருக்குங்க. என்ன ரமணி, நானும் சடங்கான பிள்ளைய தான் நீ கேட்டுக்கிட்டு இருக்கா. நீ உனக்கு நீ நினைச்சா நீ என்ன பெரிய மனுச்சு கூட ஆவாத பிள்ளையவே நீ கேட்டுக்கிட்டு இருக்கா? உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? நாளைக்கு உன் மௌனுக்கு கட்டி வச்சு ஏதோ குழந்தை குழந்தை இல்லைன்னா நீ என்ன பண்ணுவ? நீ பெற்று வச்சிருக்கதோ ஒத்தைக்கு ஒரு பையன், அப்புறம் உன் வீட்டுக்கு ஒரு வாரிசு வேண்டாமா? நீ என்ன நினைச்சுக்கிட்டு நீ பொண்ணு கேட்டுக்கிட்டு இருக்க அந்த பிள்ளையன்னு எனக்கு தெரியலையே. ஒருவேளை சொத்து பத்துலாம் இருக்கு, நிறைய நகை போடுவான்னு உன் பையனுக்கு கட்டி வைக்கலான்னு பாக்கியோ? ஆமா, அதுவும் ஒரு காரணம் தான். இப்போ பொம்பளை பிள்ளைக்கும் சமபாதியா பிரிச்சிடுறாவள சொத்து பத்தெல்லாம் தான். இந்தா என் வீட்டுக்காருக்கு ஐய தங்கச்சிக்கும் தான் சமபாதியா சொத்தை பிரிச்சுட்டாவ. நிறைய சொத்து ஐய தங்கச்சிக்கு எல்லாம் நல்ல சொத்து. அதில் தான் அவங்க வீட்டுக்காரு இப்படி கடைக்கடையாக பிஸ்னஸாக ஆரம்பித்து வெயிட்டு இருக்காரு. இப்போ ஏகப்பட்ட சொத்து சேர்த்து வச்சிருக்கு. நம்ம பிள்ளைக்கு கட்டினா அந்த பிள்ளைக்கு வர சொத்து பாதி நம்ம பையலுக்கு வந்துருமே. அதுக்கு தான் இந்த பிள்ளையை கட்டி வச்சிடலான்னு பார்க்க என் மோனுக்கு.
என் வீட்டுக்காரு இந்த சொத்துல பாதியை விற்று எங்கேயோ போய் கடை வைக்கன்னு சொல்லி அவளத்தையும் ஏமாந்து மறுபடியும் இப்போ பாரு ஒரு சூப்பர் மார்க்கெட்டை போட்டு உட்கார்ந்துருக்கோம். எங்கள் சொத்துல பாதி போயிட்டு ஏதோ இப்போ இருக்கிறத வச்சு வண்டி ஓடுது. ஆனால் அப்படி கிடையாதுங்க, இங்கே எல்லாம் இருக்குது. இவர் தங்கச்சிக்குள்ள சொத்துல தங்கச்சி மாப்பிள்ள நல்ல பிஸ்னஸ் ஆரம்பிச்சு நல்ல ஹோட்டல்னு எல்லா பக்கமும் ரெஸ்டாரண்ட்னு நல்லா ஓடுது. எல்லா இடமும் நிறைய கடை ஓப்பன் பண்ணிட்டாரு. சொத்து பத்துல நிறைய இருக்கு. அதான் தங்கச்சி மோவலை நம்ம பையனுக்கு கட்டிடலான்னு பார்க்கேன். இவரு அசர மண்டுங்காரு, எதுக்கும் பேச மண்டுங்காரு. வாயை திறந்து என்னமோ முத்து கொட்டிடுறோன்னு வாயே மூடி வச்சுக்கிட்டு இருக்காரு. ரமணி, நீ லேசுபட்டவ இல்ல. யாருக்காக நான் இது பண்ணியே? நாளை பின்ன நம்ம பிள்ளைகள் தானே நல்லா இருக்கும், அதுக்கு தான். அது சரி. தேங்க்ஸ்க்கா. சரிப்பா. இந்த மனுஷன் கேக் ஆர்டர் பண்ணியிருக்கேன்னார்ல பிள்ளைக்கு, அதான் வந்திருக்கு போல இருக்கு. எம்மா சரண்யா, இந்த பிள்ளைகளுக்கு காதே கேட்காது. ஒன்னா இருந்துச்சுன்னா அரட்டை அடிச்சுட்டே கிடக்கும். என்ன ஐஸ் வண்டி, அவ்வளோ ஐஸையும் முழுங்கிட்டியா? ஆமா அங்கிள். அங்கிள்னா அங்கிள்குள்ள வச்சு நசிக்கிறவனே சொன்னா இல்லையா உன்னைய? ஐயோ ஐயோ, காப்பாத்துங்க காப்பாத்துங்க, நீ காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்களே. உன்னை யாரும் காப்பாத்த வர மாட்டாங்க பேரு. ஐயோ ஐயோ சஞ்சனா ப்ளீஸ், நான் விடுங்க விடுங்க, அக்கிள் வட தாங்கல. குளிக்க முடியலோ. ஆமா, நான் குளிக்கவே மாட்டேன், நீ வந்து குளிச்சாத்தி விடு. இல்ல அண்ணா காப்பாத்தல, பாத்துக்கிட்டு நிக்க. வாண்டு, நீ பண்ற வேலைக்கு வாங்கு நல்லா. இல்ல சஞ்சய் விடல, பாவம் சஞ்சனா. யாரு இந்த வாயாடியா பாவம்? என்ன நக்கல் பண்றதுமே என்னைய? ஐயோ ஐயோ சஞ்சனா ப்ளீஸ், நான் விடுங்க, யார் வட தாங்கல, போய் குளிங்க முத. பாரு என்ன சொல்லியாலும் பாரு, காலையில தானே குளிச்சுட்டு அவ்வளோ கோயிலுக்கு போனோம். நான் வேர்வையா இருக்கேனா, எப்படி கிண்டல் பண்றான்னு பாரு. பின்ன அக்குளுக்குள்ள வச்சுக்கிட்டு இப்படி நசுக்குனா வேற வட தாங்க முடியாதுதான். உண்மையை சொல்லி தானே ஆகணும். வேற செண்டு வாட்டி செண்டு வாசம் அடிக்கணும் சொல்ல முடியும். இந்த வாண்டை இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது. WWFல வர மாதிரி தூக்கி வீசுற போறேன் பாரு இப்போ. எம்மா இல்ல என்ன வந்து பாத்துக்கிட்டே இருக்க, வெண்ண வந்து காப்பாத்தல என்ன முத இவங்கிட்ட இருந்து. என்னது இவனா? ஐயோ ஐயோ சாரி சாரி சஞ்சயண்ணா, சஞ்சயன் இருந்து நீ காப்பாத்துங்க சரணண்ணா. சஞ்சய் என்ன சொல்லக்கூடாது, சஞ்சய் தான் சொல்லு. அதெல்லாம் சொல்ல மாட்டேன். அப்படி சொன்னாதான் நான் இப்போ உன்னைய விடுவேன். அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். இல்ல சஞ்சய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அவள? வாங்கட்ட வாங்கட்ட, என்ன காப்பாத்த வந்த தெய்வமே, வாங்க வாங்க வந்து என்னை காப்பாத்துங்க இந்த சஞ்சய் அண்ணன்ட்ட இருந்து. எம்மா நீ சும்மா இரு, இவ என்ன பண்ணுனான்னு உனக்கு தெரியாது. சரியில்ல, அவ என்னமும் பண்ணிட்டு போறா. முத அவளை விடு, பொம்பளை பிள்ளை இப்படி கழுத்தை பிடிச்சிட்டு நெரிப்பாவளாக்கும். எம்மா ரொம்பலாம் ஒன்றும் நெரிக்கல, அக்குள்ள விட்டு வெளியே போகாத அளவுக்கு தான் நெரிச்சு பிடிச்சி வச்சிருக்கேன், வேற ஒன்றும் கிடையாது. விடுல, அவ எப்பயும் உங்ககிட்ட கிண்டல் பண்ணியது தானே. என்னமோ புதுசா இன்னைக்கு தான் அவகிட்ட கிண்டல் பண்ணிய மாதிரி தான் நீயும் பண்ணியா. எப்பயும் தான் என்ன கிண்டல் பண்ணியா, நான் மட்டும் அவளை ஒண்ணுமே பண்ணக்கூடாதோ. சரி சரி விடு, சின்ன பிள்ளை தானே. இந்த அம்மா சரண்யா, உங்க அப்பா ஆர்டர் பண்ண கேக் வந்திருக்கு பாரு. அட சரண் அழகா டெக்கரேஷன் பண்ணிருக்கானே, அருமாவே நல்லா பண்ணிருக்கான். எத்தே விட சொல்லுங்க தே ப்ளீஸ் தே. இல்ல சஞ்சய் விடல அவளை. இங்க பாரு, இப்போ உனக்காக தான் விடுறேன், பாத்துக்க. எப்பா செண்டு பக்திட்டு இருந்து விடுதலை கிடைச்சிருச்சப்பா. எத்தே முத சஞ்சய் என்ன குளிக்க சொல்லுங்க, தாங்க முடியல வேர்வை வாட. இம்மா பாருமா எப்படி கிண்டல் பண்ணியானு. காலையில தானே குளிச்சுட்டு கோயிலுக்கு போனோம், கார் ஏசி கார்ல தான் ஃபுல்லா போயிட்டு வந்திருக்கோம். எப்படிமா என் மேல வேர்வை பாட அடிக்கும், வேணுனே கிண்டல் பண்றாமா. சரி சரி விடு, சின்ன பிள்ளை